ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஷியல் மீடியாலெல்லாம் வைரலாக போயிட்டுருக்க இந்த ரெட் பஸ் பற்றி பார்ப்போம். அதாவது 150 rupees இருந்தால் பாண்டிச்சேரியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த பஸ்ஸோட கான்செப்ட். நீங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப் போனீங்கன்னா அங்கே இந்த கவுண்டர் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். 150 + 10 rupees ரிசர்வேஷன் சார்ஜ். இப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்க கண்டக்டர்கிட்ட 150 rupees கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம். இங்கே 150 rupees பேக்கேஜ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 3 பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் 150 rupees கொடுத்து நீங்கள் எல்லா பிளேஸையும் பார்த்துக்கலாம். பட் அது எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது 10 minutes தான் நிறுத்துவாங்க. அதுக்கு மேலே ஆகுதுன்னா அடுத்த பஸ்ஸில் வந்து உங்களை வர சொல்லிடுவாங்க. இதுவே அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே 250 பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா அவங்க எல்லாருக்காகவும் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் அவங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஈவினிங் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு போவாங்க. அப்படியும் இல்லை, நீங்கள் செலக்டிவாக 4 to 5 ஸ்பாட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பாட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ச்லேருந்து அடுத்த ஒரு டெம்பிள், இந்த ஏரியா மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா 10 rupee டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் 150 டிக்கெட் எடுத்தீங்கன்னா கூட அவங்க ஜஸ்ட்டு சும்மாலாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஒரு ஸ்பாட்டில் உங்களை இறக்கி விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் வர கண்டக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு உங்களை பிக் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் நம்ம ஈவினிங் வந்துட்டு பஸ் ஸ்டாப் போய் ரீச் ஆகிறோமா இல்லையான்றதையுமே செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் சாப்பிட்டிங்களா இல்லையா, ஆர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், எங்கே நீட்டாக இருக்கும், இது எல்லாத்தையுமே அந்த கண்டக்டர் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் பெஸ்ட்டு பார்ட் வந்துட்டு கடைசியில் எல்லோரும் போய் ரீச் ஆகிட்டாங்களான்ட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இந்த 21 ஸ்பாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிக்கப், பஸ் ஸ்டாப் பிக்கப். செகண்ட் இந்த பொட்டானிக்கல் கார்டன். பட் நெக்ஸ்ட்டு 6 to 7 monthsக்கு இது ஒர்க் ஆகாது, க்ளோஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்ச் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இதை நம்ம கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் பாண்டிச்சேரினே சொல்லலாம். அண்ட் இதில் ரிலீஜியஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியோட மெரினான்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த லைட் ஹவுஸ் அங்கே இருந்துச்சு. அது வந்துட்டு ஈவினிங் தான் ஓப்பன் போல். மார்னிங் நான் போயிருந்ததுனால அது ஓப்பன் இல்லை. அண்ட் இந்த பீச் வந்துட்டு அந்தளவுக்கு க்ரௌடடாக இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி பீச், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை ஆயி மண்டபம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இதை சுற்றி நிறைய ஒரு கிட்ஸ் விளையாடுற இடம் ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க் அந்த மாதிரி. அண்ட் இதுதான் பாண்டிச்சேரி, இதுதான் மெயினான இடம்னு சொல்லி டிரைவர் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது 16th century நாயக் ரூலர்ஸால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் இது எதுக்கு ஃபேமஸ்னால், இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இந்தோ ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர், அதனால் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது அங்கே இருக்க லோக்கல்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக, அங்கே இருக்க லோக்கல்ஸ் இல்லை, வெளியிலேருந்து வரவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பாட் ஆரோபிந்தோ ஆஷ்ரம். இதில் உள்ள ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியாது, ஃபோனே எடுத்துகிட்டு போக முடியாது. பட் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த இடம். அடுத்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் போயிருந்தோம். இதில் ஒரு பார்ட்டில் வந்து வைல்ட் லைஃபோடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
உள்ளேயும் கொஞ்சம் ஆர்ட் கேலரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் ஷாப்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அரிக்கமேடு. இது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவோடைய ஹிஸ்ட்ரி எவ்வளோ ரிச்சாக இருந்திருக்குன்றத சொல்லுது. இங்கே ரோமன் எம்பையர் அண்ட் சவுத் ஏஷியாவுடைய கிங்டம்ஸ் இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரு ட்ரேட் கனெக்ஷன் வந்து இந்த ஒரு மான்யூமெண்ட் பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளை சின்ன வீராம்பட்டினம் பீச் கூப்பிட்டு போவாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பாங்க நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளை போட்டிங் கூப்பிட்டு போவாங்க. பட் இது வந்து உங்களோட அப் டு யூ, நீங்கள் வந்து போகிறதும் போகாததும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளை கண்டினியூஸாக ஒரு 3 டெம்பிள் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஈச் டெம்பிள் ஒரு 10 to 15 minutes ஒரு பிரேக் டைம் மாதிரி கொடுப்பாங்க போய் பார்த்துட்டு வரதுக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பிள் இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் ரொம்ப பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும்ன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளை வில்லியனூரில் இருக்க அவர் லேடி ஆஃப் லார்டஸ் ஷ்ரைன் இந்த ஒரு பர்டிகுலர் சர்ச் கூப்பிட்டு போவாங்க. இதை பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஒரு எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி கட்டின ஒரு சர்ச். இதோட ஆர்கிடெக்சருமே அவ்வளோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளை வந்து இந்த பேர்ட் சாங்சுரி அண்ட் போட்டிங் கூப்பிட்டு போவாங்க. இது டோட்டலாகவே 100 rupees தான் ஆகுவாங்க. ஒரு 20 minutes போட்டிங். உள்ளே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த லேக்குள்ளே.
இது முடிச்சுட்டு டெய்ரி பிளான்ட் கூப்பிட்டு போவாங்க. பட் நாங்கள் அங்கேருந்து எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆரோவில். நான் எப்போவுமே சொல்லுவேன் மான்யூமெண்ட்ஸ் ரொம்ப நிதானமாக டைம் எடுத்து பார்த்துட்டு வரணுன்ட்டு. பட் இந்த ஒரு பிளேஸை இந்த சம்மர் சீசனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மியூசியம் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சைட்டில் வந்துட்டு நீங்கள் டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த வாக்கிங் இந்த சம்மர் இந்த சன்னில் வந்து நடக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கு. நீங்கள் அந்த டைமெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆனாங்க இன்றைக்கி, அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சம்மர் ட்ரிப்க்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்கிறேன், அது எல்லாமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. பட் இந்த வாக் பண்ணுறதே வந்து 35 to 45 மினிட்ஸ் ஆச்சு எல்லாருக்குமே. அந்த ஒரு வாக்கிங் டைம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணுறீங்களோ அது பெட்டராக இருக்கும், ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். பட் கடைசியில் அந்த ஆரோவில் அந்த ஒரு சைட் சீயிங் பிளேஸ் போனீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஒரு 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் நடந்து போனதுக்கான ஒரு வர்த்தான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ரூம் இருக்கும், ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்க. அண்ட் அந்த மியூசியம் இருக்கும் வெளியே. போகிற வழியிலே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி ஒன்று இருக்கும். இது என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees வாங்கினாங்க. பட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ இதெல்லாமே வெளியில் இருக்கிறது. நீங்கள் உள்ள ஸ்டெப்ஸ் இருக்கும், அது வழியாக உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போனதும் ஃபர்ஸ்ட் இந்த கேலரி வரும். நெக்ஸ்ட் இந்த அனிமல் கேலரி வரும். ஸ்டேர்கேஸ் எடுத்துகிட்டு மேலே போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் அனிமல் கேலரி இருக்கும். அண்ட் இந்த ஒரு ட்ரீ இது கீழே இதோடு முடிஞ்சிடும். முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக ஒரு 35 to 40 மினிட்ஸ் நடப்பீங்க. பட்
நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த ஆரோவில் வியூ பாயிண்ட் பார்க்குறது அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஸோ போகிறது மட்டும்தான் கஷ்டம். வரும்போது பஸ் இருக்கும், இல்லைனா ஒரு கேப் மாதிரி இருக்கும். நீங்கள் எதில் வேணால் வரலாம், ஃப்ரீ தான். இது முடிச்சுட்டு ஆரோவில் பீச் கூப்பிட்டு போவாங்க.